ஒரு டொயோட்டா கொரோலா டாப் அண்ட் வேரியண்ட் ஒயிட் கலர்ல நம்ம ஃப்ரண்ட்ல மாசா நிக்குது. கிளைமேட் கண்ட்ரோல், ஏர் பேக், ஏபிஎஸ், ஓஆர்எம் மிரர், உங்களுக்கு சென்ட்ரல் லாக், அலாய் வீல், உங்களுக்கு ஆட்டோ ஃபோர்டு மிரர்னு எல்லாம் ஒரு சேஃபஸ்டான கார், ஒரு லோ மெயின்டெனன்ஸ் கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கிறதே லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள்னு சொன்னால் இந்த வண்டி தான். ஏன்னா இந்த வண்டியில் ஒர்க்கே வராது. உங்களுக்கு இந்த ஆடி கார்லாம் வர மாதிரி காட்டன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்புல்டாகவே உங்களுக்கு வருது. எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோ டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி புது வண்டி மாதிரியே இருக்கும். அவ்வளோ நீளம், நல்லா ஸ்ட்ராங்கான பாடி, எந்த ஒரு கிளாஸுமே ரீப்ளேஸ் ஆகல. ஒரு சிங்கிள் கிளாஸ் கூட எந்த ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போயிட்டு இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசி வந்து சரியான கூலிங்கு. இந்த வண்டியை நான் ஃப்ரீயாகவே தரேன். ஓப்பன் சேலஞ்சு, மிஸ் பண்ணிடாங்க இந்த வண்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச்ஆர் ஆல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம லோ பட்ஜெட்டில் பார்க்க போகிறோம் வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா கொரோலா தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மாத்தானோ அப்புறம் குழித்துறை 2 இடத்துல அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிற கார் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்டான கார், ஒரு லோ மெயின்டெனன்ஸ் கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லாமல் ஒரு டொயோட்டா கொரோலா டாப் அண்ட் வேரியண்ட் ஒயிட் கலரில் நம்ம ஃப்ரெண்டில் மாசா நிற்கிது. என்னோட மாடல் பார்த்தீங்கன்னா 2004, 2005 ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 94,000 கிலோமீட்டர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடே இருக்குது. உங்களுக்கு எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் கரண்ட் இருக்குது. புது எஃப்சி, புது இன்சூரன்ஸ், 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, உங்களுக்கு ஏசி, இன்புல்டு மியூசிக் சிஸ்டம், கிளைமேட் கண்ட்ரோல், ஏர் பேக், ஏபிஎஸ், ஓஆர்எம் மிரர், உங்களுக்கு சென்ட்ரல் லாக், அலாய் வீல், உங்களுக்கு ஆட்டோ ஃபோர்டு மிரர்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா பேட்டரி போட்டுருக்காங்க. அது 1 வருஷம் வாரண்டியோட இருக்குது. உங்களுக்கு ஃபோர்மேட் எல்லாமே புதுசாக போட்டுருக்காங்க. நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி வண்டியில் டெண்டு, ஸ்க்ராட்ச், டிங்கரையும் ஒர்க்குன்னு ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட வண்டியில் கிடையாது. வண்டியில் ஆயிலுக்கு, ஸ்மோக்குன்னு, இன்ஜினில் 100% கேரண்டியோட நம்ம இந்த வண்டி கொடுத்துடலாம். எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வண்டியில் நம்ம இந்தியாவில் இருக்கிறதே லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள்னு சொன்னால் இந்த வண்டி தான். ஏன்னா இந்த வண்டியில் ஒர்க்கே வராது மோஸ்ட்டாக. உங்களுக்கு நீங்கள் ஆயில் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு அப்படி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. எந்த ஒரு ஒர்க்குமே உங்களுக்கு வராது. இன்ஜின்லாம் கையை வைக்க தேவை கிடையாது. இன்டீரியர்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. இன்டீரியர் அவ்வளோ நீட்டாக இருக்கும். உங்களுக்கு லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க. ஃப்ளோர் மேட், கட் மேட் எல்லாமே இருக்குது. அப்போல்சர் எல்லாமே நீட்டாக இருக்குது. உங்களுக்கு பின்னாடி 2 ஸ்பீக்கர் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி கார்லாம் வர மாதிரி காட்டன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்புல்டாகவே உங்களுக்கு வருது. அதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீக்கர் வந்துட்டு இன்புல்டாகவே இருக்குது. இன்புல்டு மியூசிக் சிஸ்டம், உங்களுக்கு டேஷ்போர்ட்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஏர் பேக், ஏபிஎஸ்னு உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். ஏசி எல்லாம் சரியான கூலிங்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு கப் ஹோல்டர் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு நீட்டான கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்டீரியர், இன்டீரியர் ரெண்டுமே உங்களுக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் டிரைவர் சீட் எல்லாமே லைவாக பார்த்துக்கோங்க. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோ டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி புது வண்டி மாதிரியே இருக்கும். அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. 1, 2 இங்கே கீழே வேறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு இதுக்கு மேலேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. எல்லாம் ஒன்றா காட்டிகிட்டு இருந்தால் டைம் ஆகிடும். வண்டியோட டோரே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. நல்ல பாடியெலாம் நல்லா ஸ்ட்ராங்கான பாடி. எந்த ஒரு கிளாஸுமே ரீப்ளேஸ் ஆகல. ஒரு சிங்கிள் கிளாஸ் கூட எந்த ஒரு ஃப்ரண்ட் பேக்கு, உங்களுக்கு பேக்கு டிக்கி, ஃப்ரண்ட் பானட்டு, பம்பர்னு எதுவுமே ரீப்ளேஸ் ஆகலை. எல்லாமே ஒரிஜினல். ஃப்ரண்ட் கிளாஸ்லேருந்து எல்லாமே சைடு மிரர் வரைக்கும் உங்களுக்கு ஒரிஜினலாக தான் இருக்குது. டயரோட கண்டிஷன் லைவாக பார்த்துக்கோங்க. டயரும் எல்லாமே ஒரு 50-60% கண்டிஷனில் இருக்குது. ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லாத வண்டி. ஒரு சின்ன தட்டு முட்டி எதுவும் இல்லாமல் வண்டி. ஒரு சேஃபஸ்டான வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். நம்ம டொயோட்டா கொரோலா எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கோம். நம்ம டொயோட்டா கொரோலாவோட நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ தான் நம்ம இப்போ லைவாக பார்த்துட்ருக்கோம். வண்டி ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போயிட்டுருக்கு. வண்டி ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசி வந்து சரியான கூலிங்கு. ஒரு புது வண்டியில் எப்படி ஏசி வருமோ அதோட அதிகமாக தான் இந்த வண்டியில் வந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னு தெரில. அப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸு, ஹேண்ட்லிங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வண்டியோட பவரும் பார்த்திங்கன்னா நல்லா ஓவர் டேக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. ஒரு ரியல் சிடான் கார்னால் அது இந்த வண்டி தான். ஏன்னா நிறைய வண்டி பார்த்திங்கன்னா ஹேட்ச்பேக்கில் டிக்கி வச்சதும் நிறைய பேர் சிடான் நினச்சி வாங்கிடுவீங்க. அது எல்லாமே சிடான் கிடையாது. சிடான் கார்னால் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அதாவது ஒரு நம்ம 500 கிலோமீட்டர் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணால் கூட அது ஒரு எந்த ஒரு டயர்ட்னஸும் கொடுக்காம ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹை ஸ்பீடில் நம்ம கார்னரிங் பண்ணும்போது நம்ம பாடி ரோல் ஃபீலே நமக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் சிடான். இந்த வண்டி பார்த்திங்கன்னா அப்படி அந்த எல்லா ஒரு ஃபீலிங் நான் சொன்னது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செலவுமே வராது. அதாவது இன்ஜின் பார்த்திங்கன்னா 5 லட்சம்னு சொல்லுவாங்க. நிறைய 5 லட்சத்துக்கு மேலேயே ஓடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டொயோட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். டொயோட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினில் கையே வைக்க தேவை. லைஃப் டைம் கேரண்டி மாதிரி. உங்களுக்கு கியர் பாக்ஸ்லேயே இருந்தாலும் சரி, எதுலேயே இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்பர் வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் நம்பர். இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துடலாம். டொயோட்டா கொரோலா டாப் அண்ட் வேரியண்ட், புது எஃப்சி, புது இன்சூரன்ஸ், உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. புது பேட்டரி எல்லாமே போட்டு வண்டியில் 2 ஸ்க்ராட்ச் டிங்கரிங் இருக்குன்னு ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் இன்ஜினில் 100% கேரண்டியோட எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டாட்டா ஓட்டுற கண்டிஷனில் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,10,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,10,000 இல்லை 3 லட்சம் இல்லை 3 லட்சத்தை வச்சு பார்த்தீங்கன்னா 2,80 இல்லை 2,60 இல்லை 2,50 இல்லை ஃபைனலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 2,25,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களும் மட்டும் ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் பண்ணி பேசி கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நம்ம ஃபைனல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,85,000 மட்டும். 2 லட்சத்தையும் உடச்சி வெறும் 1,85,000 ஒரு டொயோட்டா கொரோலா ஃபுல் ஆப்ஷன் வண்டி, டாப் அண்ட் வேரியண்ட் எடுக்கிறவங்களை எடுத்து டாட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கு ஈக்குவலான கண்டிஷனில் இதோட கம்மியான ப்ரைஸில் ஏதாவது டொயோட்டா கொரோலா வெளியில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த வண்டியை நான் ஃப்ரீயாகவே தரேன். ஓப்பன் சேலஞ்சு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. மார்த்தாண்டத்துக்கு பக்கத்தில் குழித்துறையில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் பிரான்ச் 3ல் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆகிடும். அப்படி இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரேட்டில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் டீலர் ப்ரைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரிஸ்டோர் பண்ண வண்டி, இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட்டான குவாலிட்டியான நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.